ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே தடைகளை கண்டு தயங்கிடாதே என்ற தலைப்பிலே நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்கிறேன். லூக்கா 13, 23, 24. அப்பொழுது ஒருவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பு என்பது கடைசி நாட்களிலே நாம் காப்பாற்றப்படுவது என்று பொருள். ஒருவன் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது ரட்சிப்பு. முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்கிறாரே ஆண்டவராகிய இயேசு. அந்த ரட்சிப்பை தான் இந்த வார்த்தை குறிக்கிறது. இந்த யூதர்களுக்குள் மற்றவர்களுடைய ரட்சிப்பை அவர்கள் அலட்சியமாக எண்ணினார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய கடினமான உபதேசத்தை அவர்கள் கேட்டுவிட்டு இந்த கேள்வியை இயேசு கிறிஸ்துவுக்கு முன் வைக்கிறார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து அதற்கு நேரடியாக பதில் சொல்லாமல், அந்த ரட்சிப்பு ஒரு தனி மனிதன் எடுக்க வேண்டிய முயற்சி என்பதை மிக அழகாக அவர்களுக்கு கோடிட்டு காட்டுகிறார். ரட்சிப்பு நமக்கு இலவசம். ரட்சிப்பு கர்த்தருடைய கரத்திலிருந்து நமக்கு அவருடைய இரத்தத்தினாலே இலவசமாக கிடைக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். ரட்சிப்பை காத்துக்கொள்வது தனி மனித முயற்சி. அதைத்தான் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மிக அழகாக கோடிட்டு காட்டுகிறார். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். முதல்ல என்ன சொல்றாரு? நீங்கள் முயற்சி எடுங்கள். அவ்விதமாக அநேகர் முயற்சி எடுத்தாலும் அதில் பலருக்கு இந்த காரியம் கைகூடாமற் போகும் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த முயற்சியில ஒரு பிரச்சனை இருக்குது. நம்முடைய மாம்சத்திலே உலக பிரகாரமான வழிகாட்டுதல்களிலே நாம் முயற்சி எடுப்போமானால் இந்த முயற்சி அந்த கோலை எட்டுவதற்கு, அந்த மோட்ச பிரயாணத்தின் முடிவாகிய அந்த மோட்சத்தை அடைகிற கோலை எட்டுவதற்கு நம்மால் கூடாமற் போகும். இந்த செய்தியினுடைய சாராம்சத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஜான் பனியன் எழுதிய மோட்ச பிரயாணம் நூலிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். மிக அருமையான ஒரு புத்தகம். சிறைச்சாலையிலிருந்து கர்த்தருடைய வெளிப்பாடை அவர் தன்னுடைய எழுத்துக்களிலே கொண்டு வந்தார். ஒரு மனிதன் மோட்சத்திற்கு பிரயாணம் செய்யும் பொழுது அவனுக்கு வருகிற தடைகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கேரக்டராக, அவநம்பிக்கை, பெருமை, பொறாமை, ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கேரக்டராக இங்கே கொண்டு வருகிறார். இது அவருக்கு கொடுத்த அந்த வெளிப்பாடு ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கும் ஏற்படுகிற தடை, மோட்ச பிரயாணத்திலே ஏற்படுகிற தடை. ஒரு கிறிஸ்தவன் அல்லது இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனிதனுக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், அவன் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி பரிசாக நித்தியத்தை சுதந்தரித்துக் கொள்வது. நித்தியத்தை சுதந்தரித்துக் கொள்வது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். இதை குறித்த ஒரு தாக்கத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே நமக்கு கற்றுக் கொடுத்தார். இதனுடைய ஒரு நிழல் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு அவர்கள் கானானை சுதந்தரிக்கிற அனுபவம்.
இன்றைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கிருபை. ஏனென்றால் இந்த தடைகளை எல்லாம் தகர்த்து நாம் அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஈவாக அந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாது என்பதில் பிசாசானவன் மிகுந்த தீவிரமாக முயற்சி எடுக்கிறான். ஏனென்றால் அவன் இழந்து போன மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவன் இழந்து போனதை இன்னொரு மனிதன் அனுபவித்து விடக்கூடாது என்பதில்லை. தனக்கு நியமிக்கப்பட்ட அந்த சாபத்துக்குள் எந்தெந்த ஜனமெல்லாம் பரலோகத்துக்கு வரும் என்று கர்த்தர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாரோ அவர்களை எல்லாம் கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்பதிலே அவன் தீவிரமாக முயற்சி செய்கிறான். நீங்க இயேசு கிறிஸ்து அவருடைய நியாய தீர்ப்பை குறித்து மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல அந்த அதிகாரம் முழுசும் அவர் சொல்லுவார். அதுல ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை பாருங்க. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள். அப்போ பிசாசுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த இடத்துக்கு திரக்கூட்ட மக்களை கொண்டு செல்வதிலே இந்த சாத்தானானவன் போகிறான். அப்போ இந்த போராட்டத்தின் மத்தியில தான் நாம நம்முடைய ரட்சிப்பை காத்து கொள்ளணும். நாம இந்த ரட்சிப்பை ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்கொள்கிறோம். இந்த ரட்சிப்பை நாம் மிக எளிதாக எடுத்துக்கொண்டு ஒரு மத வாழ்க்கை வாழ்வதிலே நாம் ரொம்ப சின்சியரா இருக்கிறோம். இதைதான் பிசாசு விரும்புறான். இந்த சின்சியாரிட்டியை தான் பிசாசு விரும்புறான். நான் ஒரு மதவாதியாக வாழ்வேன் என்றால் எனக்கு எல்லா விதமான ஆதரவுகளையும் கொடுப்பதற்கு தான் ஆயத்தமாக இருக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ ஆரம்பிச்சுட்டா அவன் போராட ஆரம்பிச்சிருவான். இன்னைக்கு அந்த தடைகளை தான் நான் பார்க்க போகிறோம். நீங்க பேதுரு இந்த போராட்டத்துல பேதுரு சிக்கி எழுந்தவர். அவர் சொல்றார் பாருங்க, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்திலே, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ரொம்ப அருமையான வார்த்தை. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறபடியால். ஒரு அருமையான வார்த்தை. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்போ யோபுடைய வாழ்க்கையில அவன் தேவனுடைய சந்நிதியில வந்து நிற்கிறான். தேவன் அவனை பார்த்து கேட்கிறார், நீ என் தாசனாகிய யோபை கவனம் வைத்தாயோ? அவன் பூமி முழுவதும் சுற்றி வர்றான். அப்ப ஆண்டவருக்கு தெரியுது, அவன் பூமியில கண் வைக்கிறது யார் என்றால் பரிசுத்தவான்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், கிறிஸ்துவோடு இணைந்து வாழுகிற பரிசுத்தவான்கள். அப்போ இவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறவனாய் இருக்கிறபடியால் நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழிப்பாயிருங்கள். இதான் இயேசு கிறிஸ்து நமக்கு சுவிசேஷ புத்தகத்துல அவருடைய 2ஆம் குறித்த சில ஓமைகள்ல சொல்லி இருக்கிறார். நம்ம எப்படி விழிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த 2 பேர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இதை மாம்சத்துல எதிர்த்து நிற்க முடியாது. தேவன் உள்ள விசுவாசத்திலே உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாருக்குமே இந்த பாடுகள் உண்டு. மிக பயங்கரமான போராட்டங்கள் வரும். இதுதான் நீங்கள் மிஷினரிகளுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். ஏன் இந்தியாவில் வாழ்ந்த சில மிஷினரி தலைவர்கள்
இந்த போராட்டத்திலே சற்று கவனக்குறைவா இருந்த பொழுது சாத்தான் சில பாவத்தை கொண்டு அவங்களை அடிச்சிட்டான். ரொம்ப எளிதாக அவன் விழ தள்ளி விடுவான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் மிக எச்சரிக்கையாக இருந்துதான் இந்த மோட்ச பிரயாணத்திலே வெற்றி அடைய முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, காலம் மிகவும் மோசமாக இருக்கிறது. நீங்க இந்த பரிசுத்த வாழ்க்கைய நீங்க எந்த அளவுக்கு எளிதாக எடுத்துக்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆபத்து அருகிலேயே இருக்கிறது என்று பொருள். நான் உலகத்துல ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து ஒரு நல்ல ஒரு சோசியல் ரிஃபார்மர், கிறிஸ்தவத்திலே ஒரு நல்ல சமுதாய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நான் உழைத்து, நான் சபையில ஒரு நல்ல பெயர் வாங்கி, நான் வாழ்கிற சமுதாயத்திலே உறவினர்கள் மத்தியிலே நல்ல பெயர் வாங்கி மரிப்பதினாலே எனக்கு பரலோகம் நிச்சயம் கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஒரு ஓமை, ஐஸ்வர்யவான் லாசரு இந்த பூமியில இருக்கும் வரைக்கும் அவன் நரகத்தை குறித்தோ மோட்சத்தை குறித்தோ சிந்தித்தது கிடையாது. ஆனால் அவன் மரித்து அந்த பாதாளத்துக்கு சென்ற உடனே இந்த வேதனைகளிலே அவன் அதற்கு பிறகு ரட்சிக்கப்படாத தன் சகோதரரை குறித்த தரிசனம் அவனுக்கு உருவாகிறது. எல்லா விதமான ரகசியங்களையும் கர்த்தர் நமக்கு வேத புத்தகத்தில் எழுதி வைத்து விட்டார். இதை யாரோ ஒரு ஊழியக்காரர் டீச் பண்ணணும்னு தேவையில்லை. எல்லா விதமான ரகசியங்களையும் கர்த்தர் எழுதி தந்து விட்டார். இத படிச்ச பிறகும் எனக்கு மீது ஒரு ஆர்வமும் நரகத்தின் மீது ஒரு எதிர்மறையான சிந்தனையும் வரவில்லை என்று சொன்னால் என்னை போல ஒரு துர்பாக்கியசாலி ஒருவனும் கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மிக குறுகிய நாட்கள் நம் கண் முன்னால் இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு முடிவு வந்துதான் ஆகும். நேற்றைக்கு நான் இந்த செய்திக்காக ஆயத்தம் பண்ணிவிட்டு மத்தியான வேளையில கொஞ்ச நேரம் நான் படுத்திருந்தேன். என்னுடைய மனக்கண்கள் முன்பாக என்னுடைய கிராமத்திலே நான் வாழ்ந்த நாட்கள், ஒரு அருமையான சிஎஸ்ஐ திருச்சபை, இன்றைக்கு அதே ஆலயம் அப்படியே இருக்கிறது. அங்கே ஒரு பிசிக்கலி ஹேண்டிகேப் செக்ஷன் ஒருவர் உண்டு. அண்ணன் பேரு காலைப். எங்க விளையாட்டு எல்லாம் அவரை சுத்தி தான் இருக்கும். அவரை சுத்தி நாங்க அமர்ந்திருப்போம். அப்படி அந்த ஆலயத்தை சுத்தி வந்த நாட்கள், அங்கு நடந்த அநேக காரியங்கள் என்னுடைய சிந்தனையில வந்த பொழுது திடீரென்று என்னுடைய சிந்தனை நின்றது. என்னவென்று யோசித்தால், என் வயது ஒத்தவர்கள், என்னை விட ஒரு சில வருஷங்கள் மூத்தவர்கள், என்னை விட வயது குறைவானவர்கள், என்னோடு விளையாடியவர்கள் அநேகர் இன்றைக்கு உலகத்துல இல்லை. அப்படியே நான் சன்னாயிட்டேன். ஏன் இன்னும் நான் தப்பித்து இருக்கிறேன்? எனக்கு என்ன விசேஷித்த கிருபை? அநேகர். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகள், செய்தி எனக்குள்ள ஒரு அவேர்னஸை கொண்டு வந்தது. இன்னும் நாம் அலர்ட்டா இருக்கணும். இன்னும் நாம் அலர்ட்டா இருக்கணும். இந்த கிருபையின் காலத்தை நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக நான் அதை ஆதாயமாக்கி கொள்ளாவிட்டால் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும்? குடித்தவர்கள் மனம் திரும்பாமலே குடிகாரராக மரித்து போகிறார்கள். வேசித்தன ஆவி உள்ளவர்கள் அதையே ஒரு என்ஜாய்மெண்டாக எடுத்துக்கொண்டு அதிலேயே மரித்து போகிறார்கள். உலக ஐஸ்வர்யத்துக்காக ஓடி ஓடி உழைத்தவர்கள் இதுதான் மேலானது என்று நினைத்து
அப்படியே வாழ்ந்து கெட்டு போகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீ வாழுகிற நாட்களிலே கர்த்தர் உனக்கு உணர்த்துகிற காரியங்கள், பரிசுத்தாவியானவரை கொண்டு அவர் உன் பாவத்தையும் உன் நீதியின் அளவையும் உனக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பையும் அவர் கற்றுத் தரும்போது நீ நிர்விசாரமாய் இருப்பாயானால் நம்முடைய மோட்ச பிரயாணம் நமக்கு ஒரு வெற்றிகரமானதாக நிறைவு பெறாது. இந்த சத்தியத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறது அதுதான். நீ ரட்சிக்கப்பட்டுருவோம். நம்ம ஆரம்ப நாட்களிலேயே இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு விடுவோம். அதற்கு பிறகு அந்த பிரயாணம், பரலோகத்தை நோக்கி நடக்கிற பிரயாணம் நமக்கு சக்சஸ்ஃபுல்லாக, அது வெற்றிகரமாக நடக்கிறதா என்பதுதான் மிக முக்கியம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:6. மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவும். பவுல் சொல்றாரு, மற்றவர்கள் தூங்குவார்கள், ஆனால் நாம் தெளிந்தவர்களாயிருந்து விழிப்பாய் இருக்க கடவும். 8ஆம் வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 5:8. பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து, வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவும். நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை ரட்சிப்பு. இதுதான் நம்முடைய டாப் மோஸ்ட் பிரையாரிட்டி. இந்த நம்பிக்கையில தரித்திருக்கணும். 9ஆம் வசனத்தை பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். தேவன் நம்மை கோபாக்கினை, அந்த அழிவுக்கென்று அவர் நம்மை உருவாக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவோடு அந்த நித்திய ரட்சிப்பை அனுபவிப்பதற்காக உருவாக்கி இருக்கிறார். ஆகையினாலே அந்த பகலுக்கு சொந்தக்காரர்களாகிய நாம் எவ்வளவு வெளிப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே திருச்சபைக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் எந்த அளவுக்கு விழிப்பாக இருக்க வேண்டும் என்கிற உணர்வு நமக்கு இருக்கணும். இப்போ ஒரு பைலட் ஒரு பிளைட்டை ஓட்டுறாரு. அவர் விதவிதமான பிளைட் ஓட்டியிருப்பார், விதவிதமான இன்ஜின் ஹேண்டில் பண்ணியிருப்பார். அவர் எந்த பிளைட்டை ஓட்டுறாரோ, எந்த இன்ஜினை ஹேண்டில் பண்றாரோ, அவரை நம்பி பின்னால 250, 300, 400 ஆத்துமாக்கள் வருது, உயிர் வருது. அப்போ தன்னுடைய உயிரையும் பாதுகாத்து தன்னை நம்பி வருகிற உயிரையும் பாதுகாக்கணும். அப்ப எந்த அளவுக்கு அவர் அதுல ஒன்றி போய் வேற எந்த விதத்திலும் தன்னுடைய சிந்தனை சிதறாமல் அத்தனை எலக்ட்ரானிக் கருவிகளையும் கண்ணோக்கி, ஏன்னா உயிர் சம்பந்தப்பட்டது. என கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய மோட்ச பிரயாணம் ஆத்மா சம்பந்தப்பட்டது. சரீர மரணம் ஒரு மனிதனுக்கு வருவது இயல்பு. அது எதுல வருதோ வரலையோ, எப்படியோ ஒரு நாள் வந்தே தீரும். ஆனால் ஆத்மா அழிவில்லாதது, அழிவில்லாது. அந்த வருஷத்தை நீங்க கால்குலேட் பண்ண முடியாது. அந்த நாட்களை உங்களால் சிந்தித்து பார்க்க முடியாது. அதை கர்த்தர் இங்கொன்றும் அங்கொன்றுமாக நமக்கு வேத புத்தகத்தில் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அந்த உணர்வு நமக்குள்ள வரணும். அதுதான் எனக்கு முக்கியம் என்கிற உணர்வு நமக்கு வரணும். அந்த உணர்வு வந்த பிறகுதான் நான் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க முதல்ல அந்த உணர்வுக்குள்ள, எனக்கு அதுதான் என்னுடைய ஒரு டார்கெட். அந்த உணர்வுக்குள்ள நீங்க நுழைய பிரயாசப்படுங்க. நான் பரலோகம் போகணும். இதுக்கு தடையாக என்னுடைய வாழ்க்கையில எந்த காரியம் வந்தாலும் நான் அதை அனுமதிக்க முடியாது. இன்னைக்கு நீங்க எதுல வீக்னஸா இருக்கீங்களோ அந்த வீக்னஸ் எல்லாவற்றையும் பிசாசானவன் கண்டுபிடித்து உங்களை பல விதத்திலும் அவன்
குழப்புவதற்கு, உங்களை மிஸ்லீட் பண்ணுவதற்கு அவன் மூச்சு எடுக்கிறான். நம்முடைய எல்லா வீக்னஸ்களையும் அவன் அறிந்திருக்கிறான். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அந்த வசனத்தை, அந்த வரியை மட்டும் சொல்லாம பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு நமக்கு ஃபெயிலியர். அப்போ முதல் வரி தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நீங்க வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிய பழகணும். அப்படி கீழ்ப்படியும் போதுதான் நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். அந்த கீழ்ப்படுதலே இல்லாம நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பேன் என்றால் அது ஒரு மாமிச பலத்துல சாத்தானோட போராடுறது. அதுதான் சவுலுடைய சேனை. அது கோலியாத்தை கண்டு பயந்து ஓடிய சேனை. ஆனால் ஆவிக்குரிய பலத்தோடு அங்கே ஒருவர் வந்து நிற்கிற, அவர் தான் தாவீது. அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையே, நான் இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய சேனை என்று சொல்கிறார். இந்த ஃபெய்த், நீ தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது, வேதத்தின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது, எத்தனை போராட்டம் வந்தாலும் அது உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. அது உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. எனக்கு அருமையான சிறு கூட்டமான அன்பு விசுவாசிகளை, வேத புத்தகத்தோடு ஒரு நாளைக்கு நீங்க 60 வயது கடந்துட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5-6 மணி நேரம் பைபிள் படிக்கணும். படித்துக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு அது ஒரு தங்க சுரங்கம். படித்துக்கொண்டே இருக்கலாம். மற்றவர்களும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் வேதத்துக்கு செலவிடுங்கள். இன்னைக்கு வசனங்களை தங்கள் வாய்களில் வைத்திராமல் வாய்ச்சவடாலை பேசி உங்களை குழப்புகிற ஊழியக்காரர்கள் எழும்பிவிட்டார்கள். ஆனால் அவர்களை நான் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்று அழைப்பதில்லை. ஒருவன் கர்த்தருடைய ஊழியக்காரனா இருப்பானால் அவன் வேத புத்தகத்தோடு பல மணி நேரம் உட்கார்ந்து அதிலிருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து ஜனங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் கர்த்தருடைய ஊழியக்காரன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வேதத்தோடு நேரம் செலவழிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் சாத்தான் கொண்டு வருகிற தடைகளை அறிந்து கொள்ள முடியும். சாத்தானுக்கு ஒரு பெயர் கொடுத்திருக்காரு பாருங்க. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாஸ். ஆமா, அவனுக்கு உலகம் முழுசையும் நரகத்துக்கு கொண்டு போயிடணும், அந்த அழிவின் பாதாளத்தில் கொண்டு சேர்த்துடணும். இதுதான் சாத்தானுடைய மிகப்பெரிய திட்டம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மிக பயங்கரமான இந்த காலகட்டத்திலே நம்முடைய அந்த மோட்ச பிரயாணத்திலே நமக்கு வருகிற தடைகளை நாம் இனம் கண்டுகொண்டு எப்படி தப்பித்துக் கொள்வது என்பது சொல்லி விரைவாக நாம் பார்ப்போம். முதலாவதாக சாத்தான் கொண்டு வருகிற தடை என்ன என்று சொன்னால், பாவத்தினுடைய வீரியத்தை குறைத்து காட்டுவான். இன்னைக்கு நிறைய காரியம் நம்ம பாவம் இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். அது நாட்கள்ல கிறிஸ்தவன் வேதக்காரன் சினிமா தியேட்டருக்கு போக மாட்டான், வேதக்காரன் படம் பார்க்க மாட்டான். ஆனா இன்னைக்கு நம்ம கையில எல்லார் கையிலும் இருக்குது செல்போன். எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாதுங்கிற விவசாயம் இல்லாம எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நல்லதையும் பார்க்கலாம், கெட்டதையும் பார்க்கலாம். பார்க்க கூடாது என்று தீர்மானிக்கிறது நம்முடைய கரத்திலே தான் இருக்கிறது. செல்போன் மாத்திரமல்ல, சொசைட்டி. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் படிச்சு நல்ல வேலைகளுக்கு போகிறார்கள். யாரை கேட்டாலும் எம்என்சி கம்பெனின்றாங்க. அப்படிப்பட்ட கம்பெனிகள்ல ஒரு சின்ன கெட் டுகெதர்னா அங்க மதுபானம் பரிமாறப்படுகிறது. கிறிஸ்தவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அந்த இடத்துல இருக்கும் பொழுது அவர்களுக்கு அங்க வருகிற அட்வைஸ் என்னவா இருக்கும்? இதெல்லாம் தப்பு இல்லைங்க. சாதாரணமாக வருகிற கமெண்ட். இன்னைக்கு நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு நாம் வாலிப பிள்ளைகளாக இருந்த நாட்களை விட அதிக போராட்டம். அவர்களுடைய நண்பர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, இது எல்லாம் தவறு அல்ல, இது சாதாரணம். அந்த ஊழியக்காரர் பிள்ளையா அதை செய்கிறா பாத்தியா?
இது பிசாசு சொல்றான். ஏன் இவ்வளவு மோசமா ட்ரெஸ் போட்டிருக்கா பாப்பா? ஏன் அந்த ஊழியக்காரருடைய மக அன்னைக்கு டிவியில போட்டிருந்த நீ பார்க்கலையா? இது சாத்தானுடைய ஆலோசனை. இது பாவம் இல்லை. அவன் நமக்கு எக்ஸாம்பிள் யாரை கொடுக்கிறான் பாத்தியா? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பாவத்தினுடைய வீரியத்தை குறைத்து காட்டுகிறான். இன்னைக்கு அதுல விழுந்து அழிந்து போகிற ஜனங்கள் ஏராளம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்கள். சோதோம் கொமோராவின் பாவம் மிக கொடியது. இன்னைக்கு ஆணும் சேர்ந்து வாழ்றாங்க உலக நாடுகளில். இந்தியாவிலையும் நடக்குது. பெண்ணு சேர்ந்து வாழ்றாங்க. இயல்பாக எது வேண்டும் என்றாலும் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு சுதந்திரம் உண்டு என்று ஜனங்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். நான் இருக்கிற இடத்துல ஒரு நாள் ஒரு இடத்துக்கு நான் ஷாப்பிங் போயிருக்கும் பொழுது அங்க கலர் கலரா பெஞ்சு போட்டிருந்தது. ஒரு இடத்துல பெஞ்சில் கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தது. அதுல நான் உட்கார போன பொழுது என் மகள் சொன்னால் அதில் உட்காரக்கூடாது. அது ஒரு கூட்டத்தார் உட்காருக்கிறது. அதுல உட்கார்ந்தாச்சுன்னா அவங்கன்னு தெரியும். ஒரு பெரிய ஷாப்புக்கு போயிருக்கும் போது அங்கே கொடி கட்டி அலங்காரம் செய்திருந்தார்கள். என்ன அலங்காரம் என்று விசாரித்தால் அது அவர்களுக்குரிய நாளாம். சோ அவர்களையும் நாம் அங்கீகரிக்க வேண்டும். ஆகவே அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக இவ்விதமாக கொடி அலங்காரம். அதாவது மனிதன் மிருகமாக மாறிக்கொண்டிருக்கிறான். எனக்கு கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இது ஒரு நாளில் வந்த பாவத்தின் வளர்ச்சி அல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக வந்த வளர்ச்சி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அது நுழைந்து அவனை அந்த பாவத்துக்கு நேராக கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசு வளர்த்து கொண்டு வருகிறான். அப்படித்தான் நாம் பாவத்துக்கு அடிமைகளாகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்ப்பீர்களே ஆனால் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கிறது என்று போடப்பட்டுள்ளது. ஒரு மிகப்பெரிய பட்டியல், பாவத்தினுடைய ஒரு பெரிய லிஸ்ட். அந்த லிஸ்ட பாருங்க. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். இதில் நிறைய காரியங்களை நாம சாதாரணமா எடுத்துக்கிறோம். அசுத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கெட்ட நடத்தை. ஒரு புக்க தவறான நோக்கத்துல படிக்கிறது, ஒரு எதிர் பால் இனத்தவரை தவறா பார்க்கிறது, அது விபச்சாரம். இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. இன்னுமாக பாருங்கள், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், இதெல்லாம் நம்ம சர்ச்சுக்குள்ளே இருக்குது. அவர்கிட்ட பேச மாட்டோம், அவன்கிட்ட பேசினா ஒத்து வராது, பார்த்தாலே கோபம் வருது. எவ்வளவு நம்ம சுபாவம் எப்படி இருக்கு பாருங்க. கர்த்தர் விரும்புறது 100% எல்லாருக்கிட்டையும் நல்லா இருக்கணும்னு விரும்புறாரு. யாரை குறித்து உனக்கு கோபம் இருக்கக்கூடாது. கர்த்தர் பாவத்தை வெறுத்தார், பாவியை நேசித்தார். அதுதான் நமக்கு இருக்கணும். நமக்கு பாவத்து மேலதான் வெறுப்பு இருக்கணுமே ஒழிய அந்த பாவம் செய்யற சகோதரன் மேல வெறுப்பு வரக்கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக காரியங்களை நாம் எளிதாக எடுத்துக்கொள்ளுகிறோம். அந்த பாவத்தினுடைய வீரியத்தை நாம் புரிந்து கொள்ளாமல். இது பிசாசினுடைய தந்திரம். இத நாம பாவம் எனக்கு அருவருப்பு, எப்படி கர்த்தர் பாவத்தை அருவருக்கிறாரோ அதே போன்ற ஒரு சுபாவத்தை நமக்குள் உருவாக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அந்த சுபாவத்தை உங்களுக்கு அதிகமாக்கும்படியாகத்தான் சில உதாரணங்களை கொடுத்தார். நம்மளுடைய சிந்தனையில எப்படி இருந்ததுன்னா, விபச்சாரம் செஞ்சாதான் விபச்சாரம் நினைச்சோம். இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்துல சொன்னாரு, உன் பார்வை சரியில்லைன்னா இருதயத்துல நீ அதை செய்துட்டா அப்படின்னு.
மத்தேயு 5:21-22 சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபிப்பது கொலைக்கு சமம் அப்படிங்கிறாரு. எபேசியர் 5:5 அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், பொருளாசை விக்கிரகாராதனை என்று சொல்லுகிறார். நம்ம அப்படியே இன்னும் பரிசுத்தத்துல இன்னும் முழுமையாக உருவாக்கும்படியாக இவர்கள் பாவத்தினுடைய அந்த வீரியத்தை அதிகமாக்கி காட்டுகிறார்கள். அவன் குறைக்கிறான், பிசாசு சொல்றான் இதெல்லாம் சாதாரணம் அப்படிங்கிறான். ஆண்டவர் சொல்றாரு அப்படி இல்ல, அப்படி அல்ல, நீ இச்சையோட பார்த்தாலே விபச்சாரம்ப்பா அப்படிங்கிறாரு. நீ உன் சகோதரனை கொலை பண்ணணும்னு தேவையில்லை, அவன் மேல அவன் மீது உனக்கு ஒரு வெறுப்பு உன் இருதயத்துல இருக்குமே, ஆனால் அது கொலைக்கு சமம் அப்படிங்கிறார். எனக்கு அருமையான தெய்வனுடைய அன்பு பிள்ளைகளே, எந்த தெய்வத்தோடு நாம் நித்தியத்தை கழிக்கப் போகிறோமோ அவருடைய வார்த்தைகளை நாம் மிக முக்கியமாக சீரியஸாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை அதிலே அலசி பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் நமக்குள்ள உட்கார்ந்துகிட்டு அவர் நமக்கு டீச் பண்றாரு, நாம அந்த சத்தத்தை கேட்கறது. அவர் நமக்குள்ள உட்கார்ந்துட்டு சொல்றாரு. கொஞ்ச நாளைக்கு நம்ம அவருடைய சத்தத்தை நாம் கேட்க பழகாவிடில் அவர் பேசுறதை நிறுத்திடுறாரு. நாம் அதை நமக்கு சாதகமாக்கி கொள்கிறோம். நம்முடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அந்த சத்தத்தை நம்மால் கேட்க முடியவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இரண்டாவதாக சாத்தானுடைய அந்த தடை என்ன என்று சொன்னால், மனம் திரும்புதலை ஒத்தி போட வைப்பான். அதெல்லாம் என்னங்க, நீங்க நல்ல ஆளுங்க அப்படிமா. அந்த மனம் திரும்புதல் அவ்வளவு முக்கியம் இல்லை என்பான். வாரம் சர்ச்சில் போய் எத்தனை பாவ அறிக்கை செய்தும் அந்த வாரத்தினுடைய மீதி 6 நாட்களும் எவ்வளவு பயங்கரமான பாவிகளாக நாம் வாழுகிறோம். மனம் திரும்பியாச்சுன்னா திரும்பினது தானே, வாழ்க்கை பரிசுத்தமாக மாற வேண்டுமே. மத்தேயு 11:20 பாருங்கள். மத்தேயு 11:20 அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை கடிந்து கொள்ள தொடங்கினார். இந்த மனம் திரும்புதலின் செய்திகள் நம்மோடு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறது. நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறது. ஆகையினால்தான் இந்த எச்சரிப்பின் வார்த்தைகள் நமக்கு பிடிப்பதில்லை. நமக்கு நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லணும், குடுகுடுப்பக்கார மாதிரி சொல்லணும், நீங்க நல்லா இருப்பா அப்படின்னு. நான் எவ்வளவு பாவம் செய்தாலும் நான் நன்றாயிருப்பேன் என்கிற வார்த்தையை தான் நம்முடைய இருதயம் விரும்பும்படியாக பிசாசானவன் செய்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அடுத்த வசனம் பாருங்க. மத்தேயு 11:22 நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார் ஆண்டவர். இப்பமாவது மனம் திரும்புப்பா, நீ இப்படி மனம் திரும்பாது இருந்தால் என்னுடைய நியாய தீர்ப்பு நாளிலே மிக பயங்கரமான பாவங்களை செய்த தீர்வுக்கும் சீயோனுக்கும் நேரிடுவது உங்களை பார்க்கிலும் லகுவாயிருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கடிந்து கொள்ளுதலின் வார்த்தைகளை உங்கள் காதுகள் வெறுக்கும்படியாக பிசாசானவன் செய்வான். எங்க சுகபோகமான உபதேசம் கிடைக்காது, எங்க போனா கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருக்காது. என் மனசே நல்லா இல்ல, கொஞ்ச நேரம் அங்க போய் உட்கார்ந்துட்டு வந்தேன், சர்ச்சில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வந்தேன், அந்த கூட்டத்துல போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வந்தேன். கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மனம் திரும்புதல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். குழந்தை நடக்க ஆரம்பிச்சுட்டா, அடி எடுத்து வச்சுட்டா, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த வாழ்க்கையின் ஆரம்பம் தான் மனம் திரும்புதல். மத்தேயு 13:19 பாருங்க. மத்தேயு 13:19 ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான், அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். சத்தியம் சொல்லப்படும். சில நேரங்களில் நம்ம உட்கார்ந்து இடத்துல நமக்கு சத்தியம் வருது, அந்த வார்த்தை நமக்குள்ள போகாம பிசாசு பாத்துக்கிறான். ஒரு சின்ன கூட்டம் நம்ம ரெகுலராக உட்கார்ந்து சத்தியத்தை கற்றுக்கொள்கிறோம். புதிய இடங்கள்ல விதமான உபதேசங்களை கொண்டு சொல்லுவோமானால் முதல்ல நல்லா கேட்கிறாங்க, போதகர் முதற்கொண்டு கேட்கிறாங்க.
அதுக்கு பிறகு இந்த மாதிரியே செய்தி வந்தா சர்ச்சுக்கு கூட்டம் குறைஞ்சிரும், இந்த சர்ச்சு ஒரு நம்ம ஒரு வித்தியாசமா மாறிடுமோன்னு போதகர்களே பயப்படுறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சத்தியத்தை கண்டு கண்டிப்பின் அந்த வார்த்தைகள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வார்த்தைகள் மீது ஒரு வெறுப்பை பிசாசானவன் கொண்டு வரும்படியாக நம்மளை வழி நடத்துகிறான். அதெல்லாம் தேவையில்லை. நீ எடுத்த அந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது உனக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுத்தாங்களே, அது போதும். சர்ச்சுக்கு ஒழுங்கா சங்கம் கொடு. உனக்கு செத்தா உங்க சர்ச்சு கல்றதோட தான் உனக்கு இடம். உனக்கு கிறிஸ்தவ முறைப்படி உங்க போதகர் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார். ஒரு மத வாழ்க்கையை உனக்கு முன்பு மிக அழகாக நேர்த்தியாக வைத்து விடுகிறான். கிறிஸ்துமஸை இப்படி செலிப்ரேட் பண்ணணும், ஈஸ்டரை இப்படி செலிப்ரேட் பண்ணணும், தோத்திர பண்டிகையை இப்படி செலிப்ரேட் பண்ணணும், சர்ச்சு பிரதிஷ்டையை அப்படி செலிப்ரேட் பண்ணணும். எல்லாவற்றையும் நமக்கும் விக்கிரகத்தை வணங்குகிறவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அவர்களும் அவங்களுடைய விக்கிரக பண்டிகைகளை சிஸ்டமேட்டிக்கா கொண்டாடுறாங்க. நாமளும் நம்ம சொல்லிக்கிறோம் கிறிஸ்தவ பண்டிகைகள், அது சிஸ்டமேட்டிக்கா கொண்டாடுறோம். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி அல்ல, அப்படி அல்ல. நீ அதே மாதிரி இருப்பாய், ஆனால் அவன் எங்கே போவானா அங்கேதான் நீனும் போவாய். அவனுக்கு எங்க அழிவு அங்கேதான் உனக்கும் அழிவு. We are different. We are different. நாம் சாவாமை உள்ளவர்கள், நாம் சாவாமை உள்ளவர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அவன் பாவத்தின் அகோரத்தை குறைத்து காட்டுவான். அவன் இப்பொழுது நீ மனம் திரும்ப வேண்டாம், அதற்கு ஒன்றும் அவசியம் இல்லை என்பான். அவனுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாயானால் நீ நித்திய அழிவை சுதந்திரித்துக் கொள்வாய். எபிரேயர் 12:17 பாருங்க. எபிரேயர் 12:17. ஏசா என்ன செய்யறான்? அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை ரொம்ப அலட்சியமா ஹேண்டில் பண்றான். நேரத்துல அவன் சகோதரன் காய்க்கிற அந்த கூழ் மேல ஆசை, பசி வேற இருக்குது. ரெண்டும் சேர்ந்து அவனுக்கு மிக மகிமையான, அவனுக்குன்னு ஸ்பெஷலா கிடைச்ச அந்த மூத்த மகனுக்குரிய ஆசீர்வாதத்தை உதறி தள்ளுகிறான். வசனத்தை பாருங்க. பிற்பாடு ஏசா ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீரோடு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். ஒருவேளை பெட்ரிடன்ல நான் ரட்சிக்கப்படல, மரண தருவாயில பெட்ரிடன்ல இருக்கும் பொழுது ஒரு உணர்வு வந்து, ஐயோ நான் இருளுக்குள் போய்விடக்கூடாது என்று நீ கதறி அந்த நேரத்தில் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று எண்ணி விடாதே. காலங்கடந்த மனமாறுதல் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அவன் கவலையோட கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய அந்த ரட்சிப்புக்கு உங்களை முழுமையாக ஒப்புக் கொடுங்கள். மூன்றாவதாக பாருங்கள், இன்னொரு முக்கியமான ஒரு தடை என்னன்னா, அவன் எப்பவுமே நம்மகிட்ட சொல்லிட்டு இருப்பான், நீ நல்லவன் அப்படின்பான். பிசாசு வந்து ஒரு மனுஷனை பார்த்து சொல்ற வார்த்தை யாருமே கெட்டவன்னு சொல்ல மாட்டான், நீ நல்லவன் அப்படின்பான். ஏன் அப்படி சொல்றான்னா, நீ நல்லவன்னு சொன்னா நீ சந்தோஷமா இருப்பா. நம்ம சர்ச்சில் நான் தான் ஏன் நல்ல ஆளு, என் குடும்பத்துல நான் தான் நல்ல ஆளு, இப்படி ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்து உன்னை மயக்கத்திலேயே வைத்திருப்பான். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 64:6, எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. இதுதான் பைபிள் நமக்கு காட்டுறது. வேத புத்தகமாகிய கண்ணாடி எப்படி காட்டுதுன்னா, எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. அவன் நல்லவேன்னு சொல்றானே, நான் நல்லவன் இல்லை. ரோமர் 3:10 பாருங்கள். ரோமர் 3:10, அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. பூமியில ஒருத்தம் கூட நீதிமான் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை சொல்றாரு மத்தேயு 19:17. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. இந்த பூமியில இருக்கிற மனுஷர்கள் ஒருவரும் நல்லவர் இல்லை. ஆனா சாத்தான் சொல்றான், நீ நல்லவன், உன்கிட்ட பாவம் கிடையாது, நீ மனம் திரும்ப வேண்டிய அவசியம் அல்ல, இப்படியே வாழ்ந்தா போதும், உனக்கு மோட்சம் தான். அதுவும் அவனே சர்டிபிகேட் கொடுக்குறான். அப்படியே நான் நீ வாழ்ந்தாலே நீ மோட்சத்துக்கு தான் போவான்னு சொல்றான். அவன் ஒண்ணு நீ நரகத்துக்கு வருவான்லாம் சொல்றது இல்லை. ஏன்னா அவன் அதை உங்களுக்கு நரகம்னு
சொல்லாம தானே கூட்டு போன்னு நினைக்கிறான். எப்படி தூண்டில் பிடிப்பதற்கு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை தூக்குகிறோமோ அதே போலத்தான் அவன் உங்களுக்கு ஒரு நல்ல கவர்ச்சியான ஒரு பொருளை காட்டித்தான் உங்களை அவன் நரகத்துக்கு அழைத்து செல்கிறான். மத்தேயு 23:18 பாருங்க. மத்தேயு 23:18. பரிசேயர்கள் வேதபாரகர்கள் இயேசுவை சுற்றி இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளைங்கிறார். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். இந்த உலகத்துக்கு உங்களை நல்ல மாதிரி நீங்க காட்டுறீங்கப்பா, ஆனா உங்க இருதயத்துல மாயமும் அக்கிரமமும் மாய்மாலமும் பாவமும் நிறைந்திருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பிசாசானவன் நம்மை நல்லவன் என்று சொல்லி நாம் மனம் திரும்புவதற்கு ஒரு உணர்வு வந்துவிடக்கூடாது என்பதில் மிக எச்சரிக்கையாக இருக்கிறான். நான்காவதாக அவன் கொண்டு வருகிற தடை என்ன என்று சொன்னால், ஒரு பக்கம் கவலையை கொண்டு வருவான், ஒரு பக்கம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருவான். ஒரு பக்கம் பணச்செழிப்பு, இன்னொரு பக்கம் பிரச்சனைகள், போராட்டங்கள். இந்த ரெண்டும் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு மனுஷனை பரிசுத்த வாழ்க்கைக்கு நேரா ஜெபிக்கிறதுக்கு கூட உணர்வு கொடுக்காது. முழங்கால் போட்டு ஆண்டவரே என்னை சுத்திகரியும் என்று ஜெபிக்கிற சிந்தனை கூட கொடுக்காது. எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து நம்ம விடுதலை பெறணும், எப்படியாவது இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை பெறணும், இதுக்கு யார்கிட்ட போகலாம், இது எப்படி ஜெபிக்கலாம், இந்த ஒரு சிந்தனையிலேயே நம்முடைய நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கும். பணம் வந்துட்டுன்னா இந்த செழிப்பு நம்ம இயேசுவுக்கு நேராக செல்வதை தடுத்து விடும். அந்த எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், கொஞ்சம் பேரு கொஞ்சம் ஊழியக்காரங்களுக்கும் கொடுத்துக்கிட்டா அவன் பாட்டுக்கு அமைதியா இருப்பான். நம்ம ஆண்டவர் கொடுத்த மாதிரி கணக்கு. பிறகு நம்ம எப்படி நம்ம இஷ்டப்படி வாழலாம். இவ்விதமாக உலக காரியங்களிலே உங்கள் கவனத்தை திருப்பும்படியாக ஒரு கூட்டத்தாருக்கு கவலையையும் ஒரு கூட்டத்தாருக்கு ஐஸ்வர்யத்தையும் பிசாசு கொடுத்து விடுகிறான். நீங்க மத்தேயு 13:22 பாருங்கள். மத்தேயு 13:22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்து உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். வசனம் வருது, ஒருத்தனுக்கு எப்படி இருக்குன்னா உலக கவலை, இன்னொருத்தனுக்கு ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பண செழிப்புல அப்படி மயங்கி போயிருக்கிறான். இதெல்லாம் என்னங்க, அவர் யாருக்கோ பேசுறாரு பாவம். சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போதே தன் பணத்தின் மமதையிலே உட்கார்ந்து இருக்கிறது உண்டு. அப்படி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து அப்படி சர்ச்சில் உட்கார்ந்துருப்பாங்க. இன்னொரு கூட்டம் சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து என்ன பிரசங்கம் சொல்றாங்கன்னே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு போராட்டம் அவங்களுக்கும். என கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் தரிசனம் மோட்ச பிரயாணத்தில் இல்லாத பட்சத்திலே உங்களை எளிதாக வஞ்சிக்கும்படியாக, உங்களை வழிவிலக்கும்படியாக பிசாசானவன் இப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கை மோட்ச பிரயாணத்திலே அவன் கொண்டு வருவான். நல்லா கவனிச்சுக்கணும், இது ஒரு மிக முக்கியமான ஒரு பயணம். இதுல நம்முடைய தரிசனம் இயேசு கிறிஸ்துவாகத்தான் இருக்கணும். நம்ம முன்னால அவர் ஒரு பாதையில் நடந்து போயிருக்கிறார், அவர் நமக்கு நடந்து காட்டி இருக்கிறார். அந்த பாதையில நம்ம நடக்கணும். அவரை சென்று அடைவதுதான் இந்த பயணத்தினுடைய எண்டு. இந்த தரிசனத்தை விட்டுவிட்டு நம்ம எப்பொழுதுமே சிதறுவதற்கு காரணம், கவன சிதறல் ஏற்படுவதற்கு காரணம், நாம் நம்மை ஒரு மதவாதிகளாக எண்ணி விடுகிறோம். ஆஸ் எ கிறிஸ்டியன் ரிலிஜியன். அது உலகத்தால் கொண்டு வரப்பட்ட ஒரு வார்த்தை. நான் இயேசுவின் சரீரம், இதுதான் வேதம் கொடுக்கிற ஒரு வார்த்தை. நான் இயேசுவின் சரீரம், அவரை விட்டு என்னை பிரிக்க முடியாது. இந்த சிந்தனை இருக்குமே ஆனால் இப்படிப்பட்ட உலக காரியங்கள் அவன் கொண்டு வர்றதுல உலக ஆயுதம் தான், ஆவிக்குரிய ஆயுதம் ஒண்ணுமே கிடையாது. உலக ஆயுதங்களை கொண்டு வந்து கொண்டே இருப்பான். இதை நீங்கள் இனங்கண்டு கொள்ள பழகிவிட்டீர்கள் என்றால் இதை எளிதாக நீங்கள் மேற்கொண்டு விடலாம். நீங்க எல்கனா மனைவி அன்னாளுக்கு ஒரு ப்ராப்ளம், அவளுடைய சக்களத்தை அவளை வேதனைப்படுத்துறா. அந்த அம்மா தெளிவா முடிவெடுத்தாங்க. நேர சீலோ இருக்கிற ஆலயத்துக்கு போனாங்க. அங்க இருக்கிற ஆசாரியனாகிய ஏலி அந்த அம்மாவை கேலி பண்றான். இங்க வந்தாச்சுன்னா எல்கானோனுடைய மூத்த மனைவி அவங்களை கேலி பண்றாங்க. எதை பற்றியும் கேர் பண்ணல. தேவனுடைய பாதத்திலே வந்து தங்களுடைய கவலைகளை கண்ணீராய் ஊற்றி விட்டார்கள். நம்முடைய
முடிவு நாம் எடுக்கிற அந்த முடிவுகளிலே கர்த்தரே நம்முடைய ஆலோசகராக, அவர்தான் நமக்கு எல்லாமாக இருக்கணும். மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வர்றாரு. மரியாள் உலக காரியங்களிலே மார்த்தாள் தன்னுடைய உலக காரியங்களிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மரியாளோ இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்திருக்கிறார்கள். இயேசு என்ன சொல்லுகிறார்? மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். நீங்க அந்த கவலைப்படுறதுனால இயேசுவை நோக்கி திரும்புவதற்கு அவளால் முடியவில்லை. ஆனால் மரியாளோ இயேசுவின் பாதத்தில் வந்து அமர்ந்தபடியினாலே கர்த்தர் சொல்கிறார், அவள் தன்னை விட்டு எடுக்கப்பட முடியாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு அந்த பங்கை தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். 5வதாக பாருங்கள், இந்த கடைசி காலத்திலே கட்டுக்கடங்காத கள்ள உபதேசங்கள் மூலம் பிசாசு நம்மை வழி விலக்குகிறான். கட்டுக்கடங்காத கள்ள உபதேசங்கள், பரலோக விழிப்புணர்வு செய்திகள், பாவத்தை பற்றி கண்டிக்கிற உபதேசங்கள் ஜனங்களுக்கு விருப்பம் வரும்படி செய்கிறான். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை இருக்கிற இடம் தெரியாமல் மறைத்து விடுகிறான். நமக்கு நிறைய செய்திகள். அன்றைக்கு ஒரு செய்தியினுடைய ஒரு சின்ன தம்பி தான், அவர் ஒரு சர்ச் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு ஊழியத்துக்கு ஒருத்தரை கூப்பிட்டு இருக்கிறாரு. அவர் அதுக்கு அந்த ஊழியக்காரருக்கு அவர் கொடுக்கிற பெயர் என்ன என்று சொன்னால், தீர்க்கதரிசி வருகிறார், உங்கள் எதிர்காலம், உங்கள் கவலைகள் எல்லாவற்றிற்கும் அங்க விடிவு உண்டு. இப்படித்தான் ஜோசியக்காரன் விளம்பரம் பண்றான். நம்மளும் அப்படி விளம்பரம் பண்ற மாதிரி ஆயிட்டோம். நமக்கு விடிவு தருவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். அவன் நம்முடைய இருதயத்துல இருக்கிறார். ஆவியானவராக நம்முடைய இருதயத்துல இருக்கிறார். ஆலயத்துக்கு எதுக்கு போகிறேன் என்றால், என்னை போல உள்ள ஜனங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க முடியாது தான் போகிறேனே ஒழிய, ஆலயத்துக்கு செல்வதனாலே தான் நான் அவரை தரிசிக்க முடியும் என்ற எண்ணத்தினால் அல்ல. என்றைக்கு நாம் அபிஷேகம் பெற்றோமோ, ஆவியானவர், திரியேகத்தின் 3வது வடிவமான கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய இருதயத்துல வாசம் பண்ணுகிறார். நமக்குள் இருந்து அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் தினசரி பேசிக் கொண்டிருக்கிறார். நான் வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அவர் கற்றுத் தருகிறார். என்னால் ஜெபிக்க முடியாத போது அவள் எனக்காக பரிந்து பேசுகிறார். அப்ப நான் எதுக்கு நான் ஆலயத்துக்கு போறேன்? என்னை போல அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் இணைந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஒரு சரீரமாகிய கர்த்தர், அந்த ஒரு மகிமையின் ஆசீர்வாதத்தை ருசிக்கும்படியாக நான் திருச்சபைக்கு போகிறேன். இந்த போய் பித்தலாட்டங்கள் இன்றைக்கு என்றைக்கு இந்த சின்ன சின்ன சர்ச்சை, பெட்டிக்கடை மாதிரி சர்ச்சை போய் ஓபன் பண்ணி அதுல தசமபாகம்னு ஒரு அறைகூவலையும் விடுத்து தொழிலாக செய்ய ஆரம்பித்தார்களோ, அதுவும் பிசாசனுடைய தந்திரம். என கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு கட்டுக்கடாங்காத கள்ள உபதேசங்கள். நீங்க மத்தேயு 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். மத்தேயு 23:13. அவரு வேதபாரகர்கள் சர்ச் லீடர்ஸ், அவங்கள பார்த்து சொல்றாரு, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள், நீங்களும் அதில் பிரவேசிப்பதில்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற அந்த பிசினஸ் பிரீச்சர்ஸ்க்கு அவர் சொல்லுகிற ஒரு ஆலோசனை இது, அவர் சொல்லுகிற ஒரு எச்சரிப்பு இதுதான். நீயும் பிரவேசிப்பதில்லை, பிரவேசிக்க போகிறவர்களையும் பிரவேசிக்க விடுவதில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இதை விட தெளிவா எழுத முடியாது. இப்படிப்பட்டவர்களினாலே சத்திய மார்க்கம், பரலோகத்துக்கு வழி நடத்துகிற கர்த்தருடைய அந்த மார்க்கம் தூஷிக்கப்படும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பிசாசினுடைய மோட்ச பிரயாணத்தின் தடைகளிலே ஒன்று
கட்டுக்கடங்காத கள்ள உபதேசங்களை ஜனங்களை சென்று அடைய வைப்பது. ஆறாவதாக பாருங்கள், ஆவிக்குரிய சோம்பலை கொண்டு வருவான். நார்மலா மாம்ச சோம்பல் எல்லாத்துக்கும் உண்டு. கொஞ்ச நேரம் அப்படியே டயர்டா இருக்கும், வேலை செய்ய முடியாது. ஆவிக்குரிய சோம்பல், ஆவிக்குரிய சோம்பல் என்றால் உன்னால் ஜெபிக்க முடியாது. ஜெபிக்கணும்னு நினைப்பா, அதுக்குள்ள வேற என்ன வந்துடும், எங்க போய் ஜெபிக்கிறது. இந்த தனித்து ஜெபிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் அதற்கு அநேக தடைகள் வரும். தனித்து கூட்டமா சேர்ந்து ஜெபிச்சிருவோம், அங்க போய் ஜெபம் பண்ணுவோம், இங்க போய் ஜெபம் பண்ணுவோம், இல்ல ஆன்லைன்ல இப்ப நிறைய ஜெபங்கள் வந்து விட்டது. ஆனால் இந்த தனித்து ஜெபிப்பதற்கு தடைகள் வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அதுதான் நான் ஆண்டவரோடு மிக நெருக்கமாக உறவாடுகிற ஒரு அனுபவம். இன்னுமாக வேத புத்தகத்தை தனித்து உட்கார்ந்து தியானித்து வாசிப்பதற்கும் தடைகள் வந்து கொண்டே இருக்கும். இதுவும் பிசாசினுடைய தந்திரம். இந்த ரெண்டு காரியத்தையும் அவன் செய்ய விடாம தடுத்துட்டான்னு நீங்க அறிந்தோ அறியாமலோ இயேசு விட்டு பிரிந்துடுவீங்க. 1 பேதுரு 4:7 வாசிக்கிறேன். 1 பேதுரு 4:7, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்க. ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஜெபம் பண்ணுவதற்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படியா தனிச்சு உட்காரணுங்க ஆண்டவர்கிட்ட. உங்களால முழங்கால் போட முடியல, ஒரு ஏஜ் ஆயிற்று, ஒரு சேர்ல உட்கார்ந்துக்கிடுங்க, ரூமை சாத்திடுங்க, பேச ஆரம்பிங்க, ஆண்டவரோடு பேச ஆரம்பித்து விடுங்க. மிகப்பெரிய ஆசீர்வாதம். கொஞ்ச நேரம் நீங்க பேச ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா உங்க உள்ளத்துல கர்த்தர் பேசுவதை நீங்கள் கேட்க முடியும். இந்த உறவு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அவன் ஆவிக்குரிய சோம்பலை நமக்கு கொண்டு வருகிறான். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல ஜெபிக்க போயிருக்கிறாரு. சீஷர்கள் எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மத்த 26ஆம் அதிகாரம் 40-41 வசனங்களில அவர் சொல்றாரு பாருங்க, பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா? அவர்களுக்கே தூக்கத்தை கொண்டு வந்த பிசாசு நமக்கு கொண்டு வர மாட்டானா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனமானது. என கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆவிக்குரிய சோம்பலை கொண்டு வருவான். 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். 7ஆவதாக ஒரு குறிப்பு, மனிதருக்கு பயப்படும் பயத்தை கொண்டு வருவான். மனிதருக்கு பயப்படுகிற பயம். நான் போய் சத்தியத்தை சொன்னா யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோ, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னா அவன் வித்தியாசமா பார்ப்பானோ, சபைக்குள்ள போய் நான் இவ்வளவு நாள் இவ்வளவு தப்பு பண்ணிட்டேன், இனி போய் நான் யோக்கியம் மாதிரி நின்னா அவங்க எல்லாம் ஏதாவது சொல்ல மாட்டாங்களா? இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ். புறமதத்தவர்கள் வாழ்கிற இடங்கள்ல போய் சத்தியத்தை சொன்னால் மத தீவிரவாதிகளினாலே பிரச்சனைகள் வருமோ? மனிதர்களை குறித்த பயத்தை கொண்டு வருவான். அப்படிப்பட்ட பயம் வந்ததுனால தானே பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார், ஒரு வேலைக்காரிக்கு பயந்து. இவனும் அவரோடு இருந்தவன் தான் என்று சொன்ன பொழுது அவன் அதை மறுதலித்து அவரை தூஷிக்கவும் தொடங்கினான் என்றல்லவா வசனம் சொல்கிறது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 71ஆம் வசனத்தை பாருங்கள். மத்தேயு 26:71. அவன் வாசல் மண்டபத்திற்கு போன போது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோட கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னால், அவனும் அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். என கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, 73ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது பேதுரு அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கினான். எவ்வளவு பெரிய ஸ்டால்வார்ட் தெரியுமா அவரு? எப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசுடைய சீஷரா வந்தாரு? ஒரு சாதாரண ஒரு பெண்மணி. என கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த பயம் என்ற காரியத்தின் மூலம் பிசாசு உன்னை தொடுவான். உன்னை இயேசுவிடம் நெருங்க விட மாட்டான். எனக்கு முடியாது, என்னால இதை சொல்ல முடியாது. அவன் சொல்லுவான், நீ ரொம்ப மோசமான ஆளுப்பா, நீ எப்படி போய் காஸ்பல் சொல்ல முடியும்? நீ எப்படி போய் மற்றவர்களுக்கு நன்மையை சொல்ல முடியும்? என கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய பழைய சாட்சி இல்லாத வாழ்க்கையை சொல்லி நம்மை இன்றைக்கு இயேசுவுக்கு சாட்சி
நிற்பதற்கு அவன் பயமுறுத்துவான். ஆகையினால் தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் முன்பதாக அப்போஸ்தலர் 1:8 நீங்கள் பலனடைந்து நீங்கள் அபிஷேகம் பெற்ற பிறகுதான் எனக்கு சாட்சிகளை அனுப்ப முடியும். அதற்கு தான் அபிஷேகம். நீ மனிதனுக்கு பயப்படாமல் சாட்சியாக நிற்க வேண்டுமானால் உனக்கு அபிஷேகம். இதே பேதர் தான் அதுக்கு பிறகு அங்கே அந்த அண்ணா காய்பா உடைய அந்த சனகரிப் சங்கத்துல கூப்பிட்டு பேதுருவையும் யோவானையும் விசாரிக்கிறாங்க. சில அப்போஸ்தலர்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப அவங்க சொன்ன வார்த்தை, நாங்கள் தேவனுக்கு பயப்பட நாங்கள் மனுஷனுக்கு நாங்கள் எப்படி பயப்பட முடியும்னு கேட்கிறாங்க. நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம், மனுஷருக்கு கீழ்ப்படிவது நலமாய் இருக்குமோ என்றார்கள். அபிஷேகம் பெற்ற பிறகு நீ பயப்படக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் ஆவியாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கடுமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையில பாக்குறோம், அமலேக்கிற நீ அழிச்சிட்டு வந்துடணும் அப்படிங்கிறாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி மூலம் கர்த்தருடைய சித்தத்தை அங்க அவனுக்கு டீச் பண்ணி அனுப்புறாங்க. ஆனா அங்கே நலமான ஆடுகளையும் மாடுகளையும் கொள்ளடிச்சு கொண்டு வந்து வர்றான். ஏன் இதை செய்தா என்று கேட்டபொழுது அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்வதை கேட்டேன். 1 சாமுவேல் 15:24. நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்வதை கேட்டேன். இந்த ஜனங்கள் சப்போர்ட் பண்ணாதானே நான் ராஜாவா கண்டினியூ பண்ண முடியும். இந்த ஜனங்கள் சப்போர்ட் பண்ணாதானே திருச்சபையில் இந்த பொறுப்புல நான் நீடிக்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நான் கர்த்தருக்கு மாத்திரம்தான் சாட்சியா இருக்க முடியும். நான் கர்த்தருக்கு மாத்திரம்தான் பயப்படுவேன். இதற்காகத்தான் ஆவியானவர் நமக்கு ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு மத்தேயு 10:28, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஏன் லட்சோப லட்ச மிஷினரிகள் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள் என்றால் அவர்கள் மனிதர்களுக்கு பயப்பட முடியாது என்று தைரியமாக நின்றார்கள். உங்களுக்கு அவ்வளவு பெரிய போராட்டம் வர்றதில்லை. என கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தை மைமைப்படுத்துவதற்கு எவ்வளவு கேலியும் கிண்டலும் உங்களை பயமுறுத்தும் வார்த்தைகளும் உங்களுக்கு எதிராக வறுமையானால் சகித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மோட்ச பிரயாணத்திலே முன்னேற முடியும். கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லி நான் நிறைவு பெறுகிறேன். கடைசியா ஒண்ணு கொண்டு வருவான், ஒரு அவிசுவாசம்னு ஒண்ணு கொண்டு வருவான். ஆண்டவர் மீது அவிசுவாசத்தை கொண்டு வருவோம். சில நேரங்களில் நமக்கு ஒரு பலவீனம் வந்துடும். சில கொடிய நோய்கள் வரலாம், சில இழப்புகள் வரலாம், சில பாடுகள் வரலாம். அது நமக்கு எதிர்பார்த்த மாதிரி நமக்கு அதற்கு விடை கிடைக்காமல் போகலாம். அவள வந்து சொல்லுவான் பிசாஸ், ஆண்டவர் உன்னை கைவிட்டுட்டார். நீ ஆண்டவர் ஆண்டவர் உடனே என்ன பிரயோஜனம்? அவன் பக்கத்து வீட்டுக்கான பாரு, அவன் கிறிஸ்தவனே கிடையாது, எவ்வளவு நல்லா இருக்கான் பாத்தியா, அவன் வீடு எவ்வளவு நல்லா ஹாப்பியா இருக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்தை தன்னுடைய கரங்களிலேயே எடுத்து அவன் நரகத்துக்கு நேராக இழுத்து கொண்ட கிறிஸ்தவர்கள் ஏராளம். இந்த அவிசுவாசத்துல விழுந்து போன கிறிஸ்தவர்கள் ஏராளம். எபேசியர் 6:16 பாருங்க. எபேசியர் 6:16, பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். அவன் ஒரு அக்னி ஆஸ்திரத்தை, அவிசுவாசங்கிற அக்னி ஆஸ்திரத்தை ஒன்னு நோக்கி அவன் எய்து கொண்டிருக்கிறான். நீ பிடிக்க வேண்டிய ஆயுதம் விசுவாசம் என்னும் கேடகம். எவ்வளவு போராட்டம் வந்தாலும் இந்த இயேசுவை நான் விட்டுக் கொடுக்க முடியாது. மரணமே வந்தாலும் விட்டுக் கொடுக்க முடியாது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அங்க ஒரு பெரிய அக்னி பிளம்புக்குள்ள தூக்கி போட போறாங்க. ஏன்னா ராஜாவை நிறுத்திய சிலைய வணங்கல். அப்போ அவங்க அந்த ராஜாவை பார்த்து சொன்ன வார்த்தை, அந்த தேவன் எங்களை காப்பாற்றினாலும் சரி காப்பாற்ற விட்டாலும் சரி, நாங்க நீர் நிறுத்தின சிலையை வணங்க மாட்டோம். அதுதான் கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். நீர் அவர் காப்பாற்றினாலும் சரி காப்பாற்றா விட்டாலும் சரி. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எபிரேயர் 3:12, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் உருவாகாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எபிரேயர் 12:1 வாசித்து நிறைவு செய்கிறேன். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, நோவா, அத்தனை விசுவாசிகளும் இந்த விசுவாச பயணத்திலே கர்த்தர் கொடுத்த சித்தப்படி
கர்த்தர் காட்டிய வழியிலே ஓடி அவர்கள் வெற்றி சிறந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் எல்லாரும் நம்மை சுற்றி நம்முடைய விசுவாச ஓட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மோட்ச பிரயாணத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும், உலக கவலைகள், உலக ஐஸ்வர்யம், உலக மேன்மை, பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம், அப்படி எப்போ நம்மளை அமுக்கலான்னு சொல்லி பாவம் நம்மளை நெருங்கி நிற்குது. இச்சைகளை உருவாக்குகிற பாவங்கள், லாபத்தை தருவேன் என்கிற பாவங்கள், இந்த பாவங்கள் நெருங்கி நிற்கிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதை உருவாக்குகிற பாவங்கள், இதை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில், இங்க இருக்கிற நம்ம ஒரு 25 பேர் இருக்கிறோம்னா 25 பேருக்கும் ஒரே விதமான ஓட்டம் கிடையாது. அவரவர்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய மோட்ச பிரயாணத்திலே நாம் மோட்சத்தை சென்று அடைவது உறுதி. நாம் நித்தியத்தை இயேசுவோடு கழிப்பது உறுதி. கர்த்தர் அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தினாலே நம் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. ஆமென். செபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் மோட்சத்துக்குள்ளார்கள் ஆகும்படிக்கு அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்தெடுத்துக்கிறீர் என்பதற்காக அடையாளமாக இந்த நாளிலே வார்த்தைகளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். 1000 பேர்கள் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மாத்திரம் இந்த இணைப்பிலே அழைத்து வந்தீர். இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, நீர் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு என்று முன்குறித்தவர்களாக ஆண்டவர் நீர் எண்ணுகிறபடினால் அவர்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீர். செய்தியை நாளைக்கு ஆண்டவரை இந்த யூடியூப் மூலமாக அப்லோட் செய்யும் பொழுது யாரெல்லாம் கேட்கிறார்கள் அத்தனை பேரும் ஆண்டவரே அவருடைய மோட்ச பயணத்திலே வருகிற தடைகளை, எவைகளெல்லாம் பிசாசின் கண்ணிகளாய், மறைவான தடைகளாய் ஆண்டவரை பிசாசு வச்சுக்கிற வஞ்சக புத்தியை ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரை இவைகள் பிசாசின் வஞ்சக வலைகள் என்பதை கண்டறிவதற்கான அளவுகோலாய் காட்டி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, தடைகளை ஆண்டவரே அவன் இந்த தடைகளை உண்டு பண்ணுகிறான் என்று சொல்லி தயங்கி விடாதே. அந்த தடைகளை தகர்த்தெறிந்து விட்டு வெளியே வரும்படியா நீர் அழைத்திருக்கிறீர் சுவாமி. என்னென்ன தடைகளை கொடுப்பான் என்று சொல்லி காட்சி கொடுத்திருக்கிறேன். பாவத்தின் வீரியத்தை குறைத்து காட்டி இவைகளெல்லாம் தவறு இல்லை என்று சொல்லி அடையாளம் காட்டும். சபையே விழித்துக்கொள், இது சாத்தான் உண்டு பண்ணுகிற தடை. உன்னை ஆண்டவர் உனக்கு முன் வைத்திருக்கிற பாதையிலிருந்து நீ வழிவிலகுவதற்காக சாத்தான் வைத்திருக்கிற தடை என்பதை அறிந்து கொள் என்று சொல்லியிருக்கிறேன். உன்னை நல்லவன் என்றும் உன்னை பரிசுத்தவான் என்றும் பரிசுத்தவாட்டி என்றும் சொல்லி உன்னுடைய அசுத்தங்களை உன்னை காட்டிக் கொடுக்காதபடிக்கு, உன்னிடத்தில் இருக்கிற குறைவுகளை காட்டிக் கொடுக்காதபடிக்கு, உன்னிடத்தில் மேன்மை இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது என்று சொல்லி உன்னை பரிசுத்தவானாகவே காட்டி உன்னை பாதாளத்துக்கு நேராக இழுத்துக் கொண்டு போவான். பரிசுத்தமாகிறவன் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக வேண்டும் என்று வேறு சொல்லிக் கொடுத்தேன். ஒவ்வொரு நாளும் பாவத்துக்கான வழிகளை பிசாசு வைத்திருக்கிறான். இதுவும் ஒரு வஞ்சக வலை என்பதை நீ மறைந்து போகாதே. நீ பரிசுத்தவாட்டி என்று சொல்லும் பொழுதெல்லாம் உணர்ந்து கொள். ஒவ்வொரு நாளும் நம்மிடத்தில் பாவங்கள் உண்டாகத்தான் செய்கிறது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்கு நேராக நடக்க வேண்டும் என்று சொன்னார். பாவ அறிக்கை தன்னை சுய பரிசோதனை செய்து தேவன் தமக்கு அறிக்கிட வேண்டிய அந்த வாழ்வுக்கு அழைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறீர். மாத்திரமல்ல அன்பின் கர்த்தாவே, உலக கவலைகளையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தையும் காட்டுகிறான் என்று சொல்லி நாளை பார்க்க கர்த்தாவே. ஆமாண்டவரே, பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்பொழுது கவலைகளினாலே அவர்கள் விழுந்து போகிறவர்களாக இருக்கிறோம். உலகத்தின் ஐஸ்வர்யங்களை காட்டும் பொழுது அவைகளுக்கு பின்னாலே ஓடி ஆண்டவரே, ஐஸ்வர்யான் ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்துக்கு நுழைய முடியாது என்ற வசனத்தை கண்களுக்கு முன்பாக மறைத்து விடுகிறார்கள். ஆமாண்டவரே, நாங்கள் உலகத்தின் ஐஸ்வர்யங்களை தேடுகிறவர்களாக அல்ல, உலகத்தின் ஐஸ்வர்யம் தேவை என்பதை அறிந்திருக்கிற பரமபிதா எங்களோடு கூட இருக்கிறேன். என்னுடைய தேவைகளை அறிந்திருக்கிற கர்த்தாவே, என்னுடைய தேவைகளுக்கு மிஞ்சி நாங்கள் ஒன்றை வைத்துக் கொள்ளாமல் எங்களுக்கு அதிகமாய் தருகிறேன் என்று சொன்னால் யாரோ ஒருவர் கொடுப்பதற்காக எங்களுக்கு தருகிறேன் என்பதை நான் உணர்ந்து கொண்டு அல்ல கர்த்தாவே, அடுத்தவனுக்குரியது நாங்கள் அணிவித்து வாழ வேண்டும் என்கிற மனநிலையோடு வாழாதபடிக்கு
கர்த்தர் ஆண்டவர் அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் என் கண்கள் போகாதபடிக்கு எங்களுடைய ஐஸ்வர்யம் முழுவதும் பரலோக ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்குள் நுழைவது மாத்திரம்தான். அதற்கு என் வாழ்வில் இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்து ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி வசனத்தை படிக்கிறேன், அவைகளை கடைபிடிக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் உன் சொத்துக்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீ ஏழை கொடுத்து விட்டு வா என்று சொல்லும் பொழுது அவனுக்கு அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் இருக்கிற அந்த எண்ணம் அவனுக்கு ஆண்டவரே அவனை தடுத்து விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமாண்டவரே, அப்படிப்பட்ட நிலையிலே நாங்கள் வாழாதபடிக்கு தடைகளை மாற்றிக் கொள்வதற்கு உதவி செய்கிறார்கள். மாத்திரமல்ல கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையிலே கள்ள உபதேசங்களை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரை திசை திருப்புகிறவனாய் இருக்கிறான். ஆகவே நல்ல உபதேசம் எது, கள்ள உபதேசம் என்பதை எது என்று கண்டுபிடிப்பதற்குரிய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருந்து அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய கிருபை நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே, அந்த தடைகளை நாங்கள் சரியாய் கண்டறிந்து ஆண்டவரை நாங்கள் அதை ஜெயிக்க கிருபை பாராட்டுகிறார்கள். ஆவிக்குரிய சோம்பலை கொண்டு வந்து தடை உண்டு பண்ணுவான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. இன்னைக்கு ஜெபிக்க முடியல, டயர்டா இருக்குது சொல்லி உனக்கு சொல்வா, இன்னைக்கு ஜெபிக்காத, டெய்லி தான் நீ ஜெபிக்கிற, இன்னைக்கு ஒரு நாள் ஜெபிக்காட்டி என்ன என்று சொல்லி ஆவிக்குரிய தடைகளை கொண்டு வருவான். இன்னைக்கு வசனம் படிக்காட்டி என்ன, டெய்லி படிக்கிறீ என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவன் வேதத்திலிருந்தும் தேவ சமூகத்திலிருந்தும் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக சோம்பேறியாக்கி தேவ பிரசனத்திலிருந்து விலக்கி விடுகிற மனுஷனாய் மாற்றி விடுவான். சபையே விழித்துக்கொள், ஜாக்கிரதையாய் என்று சொல்லி அழைத்திருக்கிறேன். மாத்திரமல்ல, மனிதனுக்கு பயப்படும் பயத்தை கொண்டு வந்து போட்டு நேர்மையுள்ள மனுஷனாய் உண்மையுள்ள மனுஷனாய் வாழ்ந்தால் உலக மனிதனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாண்டவரே, பரிசுத்த ஆவியின் நிறைவு பெற்ற மனுஷன் ஆண்டவரே அவைகளை கண்டு பயப்பட மாட்டான் என்று சொல்லி பேதுரு ஆண்டவரே மனுஷனை கண்டு பயந்தவன் தான். அதே பேதுரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது அதிகாரிகள் வசனத்தை சொல்லாது என்று சொல்லி தடை செய்து பொழுது மனுஷனுக்கு பயப்படுவதை காட்டிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படுவதே அவசியம் என்பதை தெளிவாய் நின்று அவர்களுடைய வார்த்தைகளுக்கு எதிர்த்து நின்று மனுஷனுக்கு பயப்படாமல் தைரியமாய் வசனத்தை சொன்னார். ஆமாண்டவரே, இது எங்களுக்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். அவிசுவாசம் என்கிற தடையை கொண்டு வந்து போட்டு ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து உன்னை விலக்கி ஆண்டவருடைய நியமித்த பாதையிலிருந்து உன்னை விலக்கி சென்று விடுவார். ஆகவே அவிசுவாசத்துக்கு உன் வாழ்க்கையில இடம் கொடுத்து விடாது. விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறது கர்த்தாவே. ஆமாண்டவரே, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது கர்த்தாவே. நாங்கள் விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாய் இருக்க ஆண்டவரே வலுவிழந்தவர்களாய் போகாதபடிக்கு ஆமாண்டவரே நீர் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த மோட்ச வாழ்க்கை அந்த பயணத்திலே ஆண்டவர் அவர்கள் தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி செல்வதற்கு ஆவியான உதவி செய்யப்படி செபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதியும் காத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருந்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். சுவாமி கிருபையரும், கிறிஸ்துவே கிருபையரும், சுவாமி கிருபையரும். ஆமாம்.